வெல்கம் டு இன்று ஒரு தகவல் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது, ஸ்பைசியான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு கடாயில் நீங்கள் வந்துட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது தாளிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இந்த ஜீரகத்தையும் கடுகையும் உளுத்தம் பருப்பையும் அதை தாளிக்கிறதுக்கு அதில் போட்டுட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை ஒரு கைப்பிடி 1.5 கைப்பிடி அளவு நீங்கள் அந்த கடாயில் போடுங்க. அது அப்படியே நல்லா வதக்குங்க. இது நீங்கள் இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது வதக்கணும். இது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கிளறியும் விட்டுருங்க. ஸோ அது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா வதங்கி வர்றதுக்கு. அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் 20 கிராம் 20 கிராம் தனியாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூனு மிளகு. இது மொத்தமாக ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிட்டு இந்த நண்டு இருக்கு இல்லைங்களா, நண்டோட சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நண்டு அந்த பாத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சது 2 கிளாஸ் அளவுக்கு புளி கரைச்சதை தண்ணி வந்துட்டு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 20 கிராம் தனியாத்தூள், 3 ஸ்பூனு மிளகு, அரை மூடி தேங்காய் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டதை மிக்சியில் அரைச்சி அதை பேஸ்டாக்கி போட்டு கலந்து புளி கரைச்சலை அதில் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பெரட்டி எடுங்க. பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் அங்கே கடாயில் வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு தக்காளியை நீங்கள் கட் பண்ணி போடணும். மொத்தம் இது 2வது தக்காளி போடுறோம். முதல் தக்காளி போட்டாச்சு, இது 2வது தக்காளி, இது வந்துட்டு 3வது தக்காளி. ஸோ 3 தக்காளி அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. திருப்பியும் நல்லா வதக்கணும். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது நல்லா வதங்கி வருது. அது நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வதக்கினதை எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த நண்டு அந்த மஞ்சத்தூள் கிரேவியில் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த தேங்காய், மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இந்த வதக்கினதும் சேர்த்து ஆட் பண்ணுறோம்.
இந்த வதக்கினதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் இது நல்லா கொதிக்க வச்ச உடனே உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவியாக வந்துட்டு உங்களுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். கேரளா ஸ்டைல் நண்டு குழம்பு. ஸோ இப்போ அதோட பாயில் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நான் அது வரைக்கும் பாஸ் பண்ணுறேன். பாயில் ஸ்டேஜ் வந்தோடனே உங்களுக்கு நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். ஸோ ஒரு ஸ்பூன் சுகர் வந்துட்டு அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல் நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய டிஷ்ஷஸை நாங்கள் வந்துட்டு இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்று ஒரு தகவல். தேங்க்யூ.